வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தடைகளை சரித்திரம் பட யூடியூப் சேனல். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம். அந்த ஸ்கீம் நேம் என்னன்னா எஸ்சி மற்றும் ஓபிசி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி திட்டம். இந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, எந்தெந்த மாணவர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கிடைக்கும், எவ்வளவு ஊக்கத்தொகை தராங்க, இந்த திட்டத்துக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி விண்ணப்பிக்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க, மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னன்னா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பட்டியல் ஜாதியினர், அதாவது எஸ்சி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் வேலை பெறுவதற்கான போட்டித் தேர்வுக்கான பயிற்சி அளிக்கிறது அந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு பயிற்சி அளிக்கிறது, அதாவது புகழ்பெற்ற தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பயிற்சி அளிக்கிறது. அடுத்தது இந்த ஸ்கீம் எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இந்த ஸ்கீமோட இணைக்கப்பட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மூலமாக டிஐஎஃப் உதவியுடன் செயல்படுத்துகிறாங்க. டிஐஎஃப்னா டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன், அதாவது டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை. அடுத்தது இந்த ஸ்கீமில் கேட்டகரி வைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க என்பதை பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 3500 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் எஸ்சி மாணவர்களின் சதவீதம் 70% குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி எஸ்சி விண்ணப்பதாரர் போதுமான எண்ணிக்கையில் இல்லாத பட்சத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த விதியை தளர்த்தலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 50% எஸ்சி மாணவர்கள் இருக்கணும். ஒவ்வொரு பிரிவின் கீழே 30% பெண்கள் இருக்க வேணும். போதுமான சதவீதம் பெண்கள் இல்லாத பட்சத்தில் அதுக்கு ஈக்குவலாக ஆண்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பரிசீலிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு ஊக்கத்தொகை தராங்க என்பதை பார்க்கலாமாங்க. இந்த ஸ்கீமுக்கு மந்த்லி 4000 ரூபா தருவாங்க. அது 12 மாதம் வரைக்கும் தருவாங்க, இல்லை 12 மாதத்துக்குள்ள தான் தருவாங்க. அடுத்தது 15,000 ரூபா இன்சென்டிவ் தராங்க. அந்த 15,000 இன்சென்டிவ் யாராவது கிடைக்கலாம், ஜென்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கேட்டகரி வைஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டு மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நேர்காணலுக்கு வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் அந்த 15,000 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஊக்கத்தொகை எப்படி தராங்க பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஊக்கத்தொகை டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுறாங்க, விண்ணப்பத்தர பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுறாங்க. ஆனால் விண்ணப்பத்தர பேங்க் அக்கௌண்ட் ஆதாரோட ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த ஊக்கத்தொகை 2 தவணையாக போடுவாங்க. ஃபர்ஸ்ட் தவணை கிளாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் தவணை கிளாஸ் 75% கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் என்னென்ன எக்ஸாம்லாம் யூஸ் ஆகுதுங்க பார்க்கலாம் வாங்க. இந்த என்னென்ன எக்ஸாம்லாம் நம்ம ஜாயின் பண்ணி பயன்படுத்தலாம் பார்க்கலாம் வாங்க. இது யூபிசி எக்ஸாமு, எஸ்எஸ்சி எக்ஸாமு, ஆர்ஆர்பி அவங்களாம் நடத்தும் குரூப் ஏ குரூப் பி எக்ஸாம்லாம் யூஸ் ஆகுது. அதாவது யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி நடத்தும் குரூப் ஏ குரூப் கேட்டகரி எக்ஸாம்லாம் யூஸ் ஆகும். அடுத்து மாநில தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஏ குரூப் பி எக்ஸாம்லாம் இதாக யூஸ் ஆகும். அடுத்து இந்த பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி, பொதுத்துறை நிறுவனம், அதாவது பிஎஸ்சி இதில் அவங்களாம் நடத்தும் அதிகாரிகளுக்கான தேர்வுக்கான இது யூஸ் ஆகும். அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, இந்த நீட்டு, ஐஇடி, ஜெஇ எக்ஸாமு, கேட், ஜி, எல்ஏடி இந்த எக்ஸாம்லாம் இது யூஸ் ஆகுது. அடுத்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் இருக்குது தெரியுமா, சேட், ஜிமேட், ஐஇ, எல்டிஎஸ், ஜிஆர்இ போன்ற எக்ஸாம்லாம் இது யூஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட்லாம் இருக்குது, அதாவது சிபிஎல் கோர்ஸு, அந்த தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைக்கான நுழைவுத் தேர்வு, இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி விண்ணப்பதாரர் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கணும். 2 விண்ணப்பதாரர் எஸ்சி ஆர் ஓபிசியாக இருக்கணும். 3 விண்ணப்பதாரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அப்படி 8 லட்சத்துக்கு மேலே வந்தால் அவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. 4 போட்டித் தேர்வு 12th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டியாக இருக்கும்போது அவங்க 12th படிச்சுட்டு இருக்கணும் அல்லது 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5வது போட்டித் தேர்வு டிகிரி எலிஜிபிளாக இருக்கும்போது விண்ணப்பத்தார் டிகிரி ஃபைனல் படிச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 6வது இந்த ஸ்கீமுக்கு 2 முறை விண்ணப்பத்தார் எலிஜிபிள், அதுக்கு மேலே அவங்க எலிஜிபிள் கிடையாது. 7 விண்ணப்பத்தாரர் இதே மாதிரி வேற எந்த ஸ்கீம்லையும் அவங்க பயன்கள் பெற்றிருக்கக்கூடாது. அடுத்து போட்டித் தேர்வுக்கு 12th எலிஜிபிளா இருக்கும்போது அவங்க 10th மார்க் 50% மேலே இருக்கணும். அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு டிகிரி எலிஜிபிளா இருக்கும்போது அவங்க 12th 50% மேலே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்.
அடுத்து எப்படி விண்ணப்பிக்கலாம் வாங்கலாம்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் யூனிவர்சிட்டி வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, விளம்பரம் வந்து வெளியிடுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம எலிஜிபிலிட்டியா இருக்கும் பட்சத்தில் வந்து ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீம் போர்ட்டலில் போய் நம்ம அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும். மே ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும், இந்த டைமுக்கு தான் வரும். ஃபைனலாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், 2 ஆதார் கார்டு, 3 வருமான சான்றிதழ், 4 சாதி சான்றிதழ், 5 முகவரி சான்றிதழ், 6 வயசு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக இது டாக்குமெண்ட்டு, 7 வந்து ஐடென்டி ப்ரூஃபு, 8 பேங்க் டாக்குமெண்ட்டு, அதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கோம். 9 வந்து போட்டிட்டு வந்து 12th வந்து எலிஜிபிளாக இருக்கும்போது 10th மார்க் ஷீட்டும், அடுத்து வந்து டிகிரி எலிஜிபிளாக இருக்கும்போது 12th மார்க் ஷீட் வேணும். 11 வந்து டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் வேணும், 2 டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் 2 முறைக்கு மேலே பயன்பெறலைங்கிறது மாதிரியும், இன்னொரு டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இதே மாதிரி வேறு எந்த ஸ்கீம்களும் நான் பயன்பெறலைங்கிறது மாதிரியும் 2 டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.